ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக ரெட்மிலேருந்து A4 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்மி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம சேனலில் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றியுமே வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. Amazon, Flipkart, Myntra, Ajio மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலரான பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராடக்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Redmi A4 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் A4 அப்படின்ற வந்து பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாட்டம் வந்து Snapdragon 4H Gen 2 வந்து பவர் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஸ்டாரி பிளாக் கலர் 4+128GB மாடல், 64GBயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. எம்ஆர்பி வந்து 11,999 போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 8,999 வந்து கிடைக்கும். சார் வேல்யூமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து 1 வாட்க்கும் கம்மியாக தான் இருக்குது. சார் வேல்யூ அப்படின்னா நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த டிவைஸ்லேருந்து நம்ம பாடி வந்து எந்தளவுக்கு ரேடியேஷன் வந்து அப்சர்வ் பண்ணும், ஹெட் அண்ட் பாடி வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணும் அதை மெஷர் பண்ணி வந்து நமக்கு ஒரு வேல்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட் வந்து 0.805 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.713 வாட் பெர் கேஜி. ஸோ ஹெட் அண்ட் பாடியுமே வந்து நமக்கு 1 வாட்க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IP52 ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே நம்மக்கிட்ட வந்து டிவைஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸி ஃபினிஷில் வருது. பேக் மெட்டீரியலுமே வந்து கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவைஸ்க்கு வரலாம். அடுத்து பாக்ஸில் வந்து ஒரு சிம்மேஜிக்கிட்ட பின் இருக்குது. அண்ட் தென் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைஸ்க்கு வந்து 1 இயர் வாரண்டியோடு வருது. மற்ற ஆக்சசரிஸ்க்கு வந்து 6 மந்த் வாரண்டியோடு வருது. அண்ட் பாக்ஸில் 33 வாட் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைப் ஏ அவுட்புட் போட்டோட வரும். பட் ஃபோன் வந்து 18 வாட் தான் வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிளோட லென்த் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்ல திக் அண்ட் ஹை குவாலிட்டி கேபிள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டிவைஸ்க்கு வரலாம். இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. செகண்டரி மைக் இல்லை. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் பட்டன்ஸ்க்கு கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. பக்கத்துலேயே வந்து மெயின் மைக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. டாப்பில் வந்து நமக்கு சிம் ட்ரைக்கான ஸ்லாட் இருக்குது. அண்ட் ஃபோனுமே வந்து நல்ல பாக்ஸிய டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Redmi 12 5G 13 5Gலாம் எப்படி இருக்குமோ சிமிலரான ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இருக்குது. டிவைஸுமே வந்து கொஞ்சம் டாலாக இருக்குது. ப்ரீ அப்ளைடாக வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது கையோட வந்து நீங்கள் டெம்பர் கிளாஸ் இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு ஏதாச்சும் வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணுறீங்க. இல்லை நியர்பை ஸ்டோரில் கிடைக்குமான்ற வந்து நீங்கள் பாருங்கள். டாப்பில் இயர்பீஸ் இருக்குது. அது கீழே வந்து வாட்டர் அவுட் நாட்சில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே பார்த்தோன்னா ஒரு சர்ப்ரைஸ் ப்ராப்பர் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ரப்பருமே இருக்குது. இந்த ரப்பர் வந்து தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ 2 சிம் கார்ட்ஸ் அண்ட் ஒரு SD கார்டு வந்து சைமல்டேனியஸாக நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நான் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து MI பிராண்டிங் வந்துருக்கு. பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஸோ பவர்ட் பை ஹைப்பர் OS அப்படின்றது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டப் பண்ணதுக்கப்புறமா ப்ரீ இன்ஸ்டால் ப்ளோட்வேர் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்குது. பட் நம்ம மேனுவலாக போய் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்னேக் கேமு, ஸ்னாப்சாட்டு, ஸ்பாட்டிஃபை இருக்குது. டைல் ஃபன்னு, வேர்ல்டு ட்ரிப் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேம்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மேனுவலாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாகவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. இது வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் OS பை டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு 20GB வந்து ஆக்குப்பை பண்ணுது இந்த ஹைப்பர் OS. ஸ்டோரேஜ் 128GBயில் வந்து 19.7GB வந்து ஆக்குப்பை இருக்குது. 108GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 வருது. அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. Snapdragon 4H Gen 2 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணுறாங்க. 4GB ரேமோட வருது. 2 வேரியன்ட் இருக்குது, 64GB 128GB. ரெண்டுத்துக்குமே வந்து 4GB ரேம் காமன். அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்தோன்னா ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பை டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட்டில் இருக்குது. டிஃபால்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்ருக்கும். கஸ்டமில் வந்து நீங்கள் 60 வேணுமா 120 வேணுமான்ற வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 120ல் வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா குளோபல் சர்ச் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்வைப் டவுன் ஆன் தி ஹோம் ஸ்க்ரீனு சர்ச் இருக்கும். அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஷேட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருங்க. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு
நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ண வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ப்ரெஸ் அண்ட் அன்லாக்கில் தான் இருக்குது. அது வந்து டச் அண்ட் அன்லாக்னு மாற்றணும். ஸோ இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் மெத்தட் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்குது. இது வந்து டச் மாற்றிடலாம். ஸோ டச்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டச் பண்ணாலே போதும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அன்லாக் ஆகிடுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. இன்டோரில் மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ரிங்டோன்ஸுமே வந்து நல்லா லவுடாகவே இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர். அடிஷ்னலாக வந்து பர்பிள் கலர்லையுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பாக்ஸிய டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்குது. ஸோ கையில் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் பிடிக்க முடியும். இந்த ஃபோனோட சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேக்கில் கிளாஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் கிளாஸ் பில்டோட ஒரு ஃபோன் பார்க்குறது பெரிய விஷயம் தான். பட் ஓவரால் பில்டு பார்க்குறதுக்கு இந்த ப்ரைஸில் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. நல்ல சாலிடான பில்டு, கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து நல்ல ஒரு ஸ்டடியான ஃபீலும் கொடுக்குது. இந்த ஃபோனில் வந்து 5160 mAh பேட்டரி இருக்குது. ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. நார்மல் யூசேஜில் வந்து நமக்கு ஈஸியாக ஒரு நாள் பேட்டரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாக்ஸில் வந்து 33 வாட் சார்ஜர் கொடுத்தாலுமே வந்து 18 வாட் சார்ஜிங் தான் வந்து சப்போர்ட் ஆகும். சார்ஜ் ஆகிற டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 hours ஆகும். என்ன தான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரியாக இருந்தாலுமே வந்து ஃபோன் நல்ல ஸ்லிம்மாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 8.2 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே வந்து அரௌண்ட் 212 grams இருக்குது. ரொம்ப ஹெஃப்டியாக வந்து ஃபீல் ஆகலை. ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு லைட் வெயிட்டான ஃபோன்லேருந்து நீங்கள் வரும்போது இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஒரு 2-3 days ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் லேட்டர் அந்த வெயிட்டுக்கு வந்து யூஸ்டு ஆகிடுவோம். டிஸ்பிளே இந்த வாட்டி வந்து 6.8 inch IPS LCD டிஸ்பிளே தான். HD ரெசல்யூஷனோட வருது. ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான். ஒரு 2-3 years பேக் இதே பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவுமே வந்து வாட்டர் ட்ராப் நாட்சாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் மாதிரி இல்லை. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் செட்டிங்ஸில் போய் நம்ம மேனுவலாக 60Hzக்குமே வந்து மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 600 nits பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவுட்டோரில் கொஞ்சம் வெயில் டைமில் வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். இண்டோரில் பிரைட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் சர்ப்ரைசிங்காக வந்து வைட் 1L1 சர்டிஃபிகேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் HD வீடியோஸ்மே வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. பட் இப்போது 1 week மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. பின்னாடி டுவல் கேமரா செட்டப், 50 MP மெயின் கேமரா, 2 MP வந்து டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக அவுட்ஸ்டாண்டிங் இமேஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா 5 MP இருக்குது. பட் இதுவுமே வந்து நார்மல் வீடியோ கால்ஸுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமே தவிர பெருசாக வந்து செல்ஃபீஸ்மே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. Snapdragon 4S Gen 2 யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு புது ப்ராசர். பட் Snapdragon 4 Gen 2 அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கிடையாது. பட் நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேஷுவலாக வந்து நீங்கள் ஏதாச்சும் வைஃபைல கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். பியூர் கேமிங் சென்ட்ரிக் டிவைஸ் கிடையாது. பீச் பக்கி பிளிச் மாதிரி கேம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ளே பண்ணலாம். ஒரு டீசெண்டான என்ட்ரி லெவல் சிப்செட். இந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் நம்ம மோஸ்ட்டாக வந்து யூனிசாக் பேஸ்டு ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். அதை விட டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே ஹேண்டில் பண்ணும். கேமரா UI நேவிகேட் பண்ணுறப்போ மெயின் UIலையுமே வந்து மைல்டாக அப்பப்போ வந்து ஸ்டேட்டஸ் நோட்டீஸ் பண்ணுவோம். UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து அந்த டாப் அண்ட் 128GB மாடல் இருக்குது. அண்ட் பேஸ் வேரியண்ட் 64GB மாடல் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து 4GB மாடல் வந்து காமன் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 6GB ஆப்ஷன் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணி ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருந்தாலுமே வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருந்திருக்கும். ஸோ மற்ற பேசிக்காக நமக்கு தேவையான அந்த FM ரேடியோ, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. டெடிக்கேட்டடாக வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசிக்ஸாக என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து இருக்குது. இயர்பீஸ்மே வந்து கால்ஸ்க்கு நல்ல லவுடாகவும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இது ஒரு 5G ஃபோன் அப்படின்னா வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன கண்டிஷன் சப்ளை அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஏர்டெல் 5G வந்து இப்போதைக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G NSA சப்போர்ட் வந்து கிடையாது. 5G SA அதாவது ஸ்டாண்டலோன் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் வந்து இப்போதைக்கு ஜியோ மட்டும்தான் வந்து 5G SA வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏர்டெல் ஃபியூச்சரில் வந்து 5G ஸ்டாண்டலோன் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். பட் அது எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. பட் ஏர்டெல் 5G SA கொண்டு வரதுக்குள்ளே
நம்ம வேறு ஃபோன் மாறிடுவோமான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். பட் இப்போதைக்கு யாராச்சும் வந்து ஜியோ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான 5G டிவைஸாக இருக்கும். மற்ற நெட்ஒர்க்ஸ் நீங்கள் 4G சிம் கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏர்டெல் 4G கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு 10,000 rupeesக்குள்ளே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த டெய்லி யூசேஜ்க்கு வந்து பெட்டர் ஃப்ளூயிடிட்டியோட நீங்கள் ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மோட்டோ G45 5G மாதிரி ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. மோட்டோ G45 4GB மாடல் அப்பப்போ வந்து நமக்கு 10,000க்குமே வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்ருக்கும். அந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் சர்வீஸ் சென்டர் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது நமக்கு ரெட்மி வந்து ஸ்லைட்லி பெட்டர் மோட்டோவோட. பட் டெய்லி யூசேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃப்ளூயிடிட்டி கேமிங் மாதிரி ஏரியாஸில் டைட் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாங்கள் மோட்டோ G45 வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் வந்து G45 இருக்குது. ஏற்கனவே நீங்கள் Redmi A4 5G யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டுன்னு செக் பண்ணி பாருங்கள். இனிஷியலாக லான்ச் பண்ணப்போ அந்த 128GB மாடலுக்கு வந்து 500 ரூபி கூப்பான் டிஸ்கவுண்ட் இருந்தது. எஃபெக்டிவாக 9,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா ஃபர்தர் சேலுக்கு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். சேலில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும் வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு என்ன கொஷின்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.